கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த காலவெளியிலும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற உங்கள் யாவரோடும் கூட சேர்ந்து தேவனை ஆராதிப்பில் மகிழ்ச்சி. நாம் எழுந்து நின்று 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கலாம், ஏன் இந்த அதிகாரம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஒரு விசை தியானிக்கலாம். இதுவும் திருச்சபைக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ நம்ம மாறி மாறி வாசிக்கலாம். வாசித்த பின்பு நம்ம ஜெபத்தோடு கூட இந்த வேத பகுதிகளை ஆராய்ந்து பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம். நான் 1வது வசனத்தை வாசிக்கிறேன், நீங்க மாறி மாறி அடுத்த வசனங்களை வாசிக்கலாம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்களே. ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாயிருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாயிருப்பான். அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகவும் அவன் முகம் குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு
தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால் அது இரண்டு பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும். அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாய் இருக்குமே. ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள். நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. ஜெபிக்கலாம். கிருபையுள்ள பிதாவே, இந்த காலவழியிலே நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர் தெழுந்தவரே, ஆண்டவரே, உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற நியாயாதிபதியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த காலவழியில நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். தேவரே, இந்த காலவழியில ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்ட பரிசுத்த ஆவியாகிய தேவன் கொரிந்து பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு எழுதினவைகளை நாங்கள் ஒரு விசை நோக்கி பார்க்கத்தக்கதாக எங்களுடைய இருதயத்தின் கண்களை திறந்தருளுங்க. கர்த்த தேவரே, நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆக்சுவலா இந்த வேத பகுதி கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக நான் அஹமதாபாத்தில் ஆராதிக்கிற தேவ சபையின் போதகர் திருச்சபையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்னை பேசும்படிக்கு அவர் கேட்டுக்கொண்டார். இந்த 14 சாப்டரை நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு. ஆக்சுவலாக எனக்கு முதலாவது விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா, நான் நம்முடைய ரிஃபார்ம்டு மிஷனல் சர்ச்சில் பண்ணுகிறபடியே அங்கேயுமே 2-3 நபர்கள் நாங்கள் பிரசங்கிக்கும் பொழுது கிறிஸ்துவை அறிகிற அறிவு, த பர்சன் அண்ட் தி ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட், இதுதான் மேக்சிமம் பேசுவோம். ஆனால் அவர் இந்த சாப்டரை நீங்கள் எக்ஸ்போசிஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு கொஞ்சம் ஹெசிடேஷன் இருந்தது. அதன் பின்பாக நான் வீட்டுக்கு வேதாகமத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது ஒரு காரியம் எனக்கு தெளிவானபடினாலே இதை பேசுகிறதிலே தவறில்லை. ஏன் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின மிக நீண்ட நிருபங்களிலே 2 நிருபங்கள் கொரிந்து சபைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஓகேவா? மிகப்பெரிய 2 நிருபங்களும் கொரிந்து சபைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. கொரிந்து சபையை குறித்து பவுல் 1வது அதிகாரத்தின் அந்த 3வது வசனங்கள் 4வது வசனங்கள்ல சொல்லும் பொழுது இந்த திருச்சபை தேவனுடைய வருகைக்கு காத்திருக்கிறதை பவுல் உறுதிப்படுத்துகிறார். அதன் பின்பு இவர்கள் நம்ம கடந்த வாரங்கள்ல ஐசக் அங்கிள் கொண்டு வருகிறதான அந்த சாங்டிபிகேஷன் அல்லது எலியேசர் கடந்த வாரங்களில கொண்டு வந்ததான பரிசுத்தமாக்குதல், இந்த உபதேசங்களில் அந்த செட் அபார்ட் அப்படிங்கிறதான அந்த உபதேசத்தை பவுல் இந்த திருச்சபையின் துவக்கத்திலேயே ஆரம்பிக்கிறார். ஓகேவா? ஸோ திருச்சபையின் துவக்கத்திலேயே நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள், யூ ஹேவ் பீன் செட் அபார்ட், அண்ட் தென் ப்ரோக்ரெசிவ் சாங்டிஃபிகேஷன், ரெண்டுத்தையுமே இந்த திருச்சபைக்கு அவர் போதிக்கிறார். அப்புறம் இந்த விசேஷமாய் இன்றைக்கு நான் பேச போகிற காரியம் அந்நிய பாஷையை குறித்து. நம்மள
ஈவன் தோ ரிஃபார்ம்டு மிஷனல் சர்ச்சஸ்க்கு நீங்க ரொம்ப நாளா வந்தவங்களா இருந்தாலும் நம்முடைய பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கரிஷ்மேட்டிக் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் மோஸ்ட்லி வந்திருப்போம். அதனால அந்நிய பாஷை குறித்ததான டவுட்ஸு, அவங்க பேசும்பொழுது, அவங்க ஆவிக்குள்ளாகும் பொழுது அப்படின்றத நம்ம நினைக்கும் போது, ஏன் வந்து அப்படியே ஒரு மொனோட்டனமஸா இருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஏன் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து இவங்க வந்து இல்லை அப்படின்றாங்க, இல்லை அதை குறித்து போதிக்க மாட்டாங்களே இவங்க சகோதரர்கள் அப்படின்ற உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். ஸோ நாம இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு அதுவும் வரங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் 3 அதிகாரங்களை இந்த கொரிந்து சபைக்கு எழுதி இருக்கிறார். 12வது அதிகாரத்தை ஆரம்பிக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் 14வது அதிகாரத்துல தான் இதை குறித்து கன்க்ளூஷனை கொண்டு வரார். ஸோ இது வந்து 3 சாப்டர்ல பேசப்பட்டிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி நீங்க 14வது அதிகாரத்துல சபைக்கு அப்படின்ற காரியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த வேத பகுதியில் நீங்க வருகிறத பார்க்க முடியும். ஓகேவா? 4வது வசனத்துல சபைக்கு அப்படின்னு சொல்றாரு. 5வது வசனம், 12வது வசனம், 19, 23, 33, 34, 35. நீங்க போயிட்டு வேதாகமத்தை என்ன இப்போ உட்காந்துட்டு நம்ம மார்க் பண்ணி படிக்கணும் அப்படின்னா படிக்கலாம். ஐ எம் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட். நீங்க உங்க பைபிளை எடுத்துட்டு இந்த 40 வசனங்கள்ல சபைக்கு அப்படின்றத எங்கெல்லாம் ஆவியானவர் திருச்சபைக்கு எழுதி இருக்கிறார். அப்ப இது சபைக்கு உபதேசிக்கப்பட்ட ஒரு உபதேசம். இன்றைய தினங்களிலும் விசேஷமாய் கரிஷ்மேட்டிக் சர்ச்சஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த அல்லது தமிழகம் முழுவதும், இந்திய தேசம் அல்லது அமெரிக்க தேசங்கள், உலகளாவில கரிஷ்மேட்டிக் சர்ச்சஸ் வந்து 500 மில்லியன் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சாரி, அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட நபர்களோடு கூட நாம் பேசும் பொழுது ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காரியம் உண்டு. மேபி நம்ம அவங்க வீடுகளில் நடக்குகிற ஜப கூட்டங்களில் நம்ம நெய்பரா இருக்கிறதுனால கலந்து கொள்ளலாம். ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம கலந்து கொள்ளும் பொழுது அவர்கள் அந்நிய பாஷை பேசுகிறார்கள். அது பேசலாமா பேசக்கூடாதா, வேதாகமம் எதை போதிக்கிறது அப்படின்ற டவுட்ஸ் நமக்கு இருக்கும். ஓகேவா? அதனால இந்த வேத பகுதியை பார்க்கிறதிலே தவறில்லை அப்படின்றத நான் ஊர்ஜிதப்படுத்தி கொண்டபடியினாலே ஆவிக்குள்ளாக உங்களோடு கூட இதை பேச விரும்புகிறேன். நம்ம வந்து கான்டெக்ஸ்ட்டை வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு இந்த நிருபங்களை எழுதின நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருச்சபைக்குள்ளாக பிரிவுகள் காணப்பட்டது. ஓகேவா? பிரிவுகள் காணப்பட்டபடியினாலே பவுல் சொல்றாரு, நீங்க வந்து கேபாவை சேர்ந்தவன், பவுலை சார்ந்தவன், அப்போலோவை சார்ந்தவன், கிறிஸ்துவை சார்ந்தவன் அப்படின்னு குலேவயலின் வீட்டாராலே நான் கேள்விப்படுகிறபடினாலே நான் உங்களை கண்டித்து உணர்த்தும்படிக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறேன் அப்படின்ற தொனியில ஆரம்பிச்சுதான் இவங்களுக்குள்ள இருக்கிற ஹீரோ வர்ஷிப். ஓகேவா? ஹீரோ வர்ஷிப்னா பாஸ்டர். நம்ம இந்த நாட்கள்ல நம்ம பார்க்கிற வெளியில நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், எத்தனை பேர் வந்து தாங்கள் தழுவி கொள்ளுகிற நபர்களை பாராட்டி அல்லது அவங்கள மிக பெருமையாக பேசுகிற காரியங்கள் நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ இந்த ஹீரோ வர்ஷிப் இந்த திருச்சபைக்குள்ள இருந்தது. அதனால பவுல் வந்து அதை கண்டிக்கிறார். ஓகேவா? தன்னையும் அப்பல்லோவையும் முன்னிறுத்து நாங்க ஒன்றும் இல்லை, தேவனே உங்களுக்குள்ளே செய்கிறார், இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் முக்கியமானது, சிலுவை குறித்த உபதேசம் முக்கியமானது அப்படின்றத 1, 2, 3 அதிகாரங்களை கொண்டு வராரு. 4வது அதிகாரத்துல பவுலை இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா குற்றப்படுத்துகிறார்கள். குற்றப்படுத்தும் போது பவுல் சொல்றாரு, நியாய தீர்ப்பு நாள் ஒரு நாள் இருக்கிறது, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் எல்லாவற்றையும் வெளிக்கொணர்வார் அப்படின்னு சொல்லுகிற அந்த காரியத்தை குறித்து பவுல் எழுதுறாரு. 5, 6 அதிகாரங்களிலே இந்த திருச்சபையிலே புறவினத்தார் மத்தியிலே இல்லாத அவ்வளவு மோசமான விபச்சார பாவம் அவர்களுக்குள்ள இருக்கிறபடினாலே அதை கண்டிக்கிறார். அப்ப சொல்றாரு, வேசியோடு இசைந்திருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சரீரம் தேவனாலே மீட்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற காரியத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். 7வது அதிகாரத்துல அவங்களுக்கு வந்து மேரேஜும் டிவோர்ஸை பத்தியதான கேள்விகள் இருக்கு. ஸோ அதை அட்ரஸ் பண்றாரு. 8, 9, 10 அதிகாரங்களில விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்ததான காரியத்துல விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் அப்படின்ற அந்த காரியத்தை கொண்டு வருகிறார். 11வது அதிகாரத்துல தேவாலயத்துல பெண்களுடைய வேலை என்ன அப்படின்றத கொண்டு வர்றாரு.
12, 13, 14 3 அதிகாரங்களும் வரங்களை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது 13வது அதிகாரத்தை பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொண்டு வர்றார் அப்படின்னா, வரங்கள் ஒரு தனி மனிதன் மூலமாக செயல்பட தேவன் அனுமதிக்கும் பொழுது அந்த வரத்தை அதை யார் மூலமாக தேவன் செயல்படுத்துகிறாரோ அந்த நபர் எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவராக இருக்க வேண்டும் அப்படின்றத கொண்டு வருகிறதற்காக அன்பை குறித்ததான 13வது அதிகாரம் நம்ம வாசிக்கும் போது புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? 14வது அதிகாரத்துல சபை பக்தி விருத்தி அடையும்படிக்கான எது முக்கியமான வரம் அப்படின்ற தெளிவை கொண்டு வருகிறார். 15வது அதிகாரத்துல அவர்களுக்கு உயிர்த்தெழுதலை குறித்ததான கேள்வி இருக்கு, அதை அட்ரஸ் பண்றாரு. 16th சாப்டர்ல வந்து பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படுகிற காரியத்தை குறித்ததான கிளாரிபிகேஷன்ஸை கொண்டு வர்றார். ஸோ இப்படி திருச்சபைக்கு கொண்டு வருகிறதான பவுல் வரங்களை குறித்து 12, 13, 14 அதிகாரங்களை கொண்டு வர்றார். ஸோ நம்ம 12வது அதிகாரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 12வது அதிகாரத்தின் 1வது வசனம், அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஆக்சுவலா இங்க வந்து ஆவிக்குரிய வரங்கள் குறித்து பேசுகிறது. ஆவிக்குரிய கனி அப்படின்றது கலாத்தியர்ல பேசப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய கனி எல்லா மறுபிறப்படைந்த கிறிஸ்தவனுக்குள்ளும் தேவனால் உண்டாக்கப்படுகிற ஒரு காரியம். அது வந்து இல்ல பிரதர், எனக்குள்ள வந்து அந்த ஆவியின் கனியான 9ல வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்னா நாம இன்னும் சரியான மறுபிறப்பை அடையவில்லை, அல்லது அந்த தேவன் நம்மை தொடர்ந்து நம்மிலே வேலை செய்கிறார் அப்படின்ற காரியத்தை நாம் புரிந்து கொள்ளாத நபர்கள். ஸோ அது எல்லா கிறிஸ்தவர்களுக்குமானது, எல்லா மறுபிறப்படைந்த நபர்களுக்குமானது. இங்க பேசுறது ஆவிக்குரிய வரங்கள். ஸோ ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் வேற, ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸ் வேற. ஓகேவா? இதை ரெண்டுத்தையும் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இப்போ இந்த இடத்துல பவுல் சொல்றது ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். நீங்க என்ஐவில வந்து என்ஐவி, இஎஸ்வி, ஆம்பிளிஃபைடு எல்லாத்துலயுமே அன்இன்ஃபார்ம்டு இருக்கு. பட் என்எல்டில எப்படி இருக்கு அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் யூ டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், நீங்கள் இதை தவறாக புரிந்து கொள்ள நான் விரும்பவில்லை அப்படின்னு எழுதுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி என்கேஜேவி, எல்எஸ்பி, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், இங்கிலீஷ் ரிவைஸ் வெர்ஷன்ல எல்லாம் எப்படி இருக்குன்னா, I do not want you to be ignorant. இதை நீங்கள் வந்து அப்படி சாதாரணமா விட்டுட்டு போயிடக்கூடாது, இதை ரொம்ப ஜாக்கிரதையா கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. NASBல வந்து I do not want you to be unaware. இதை குறித்து நீங்கள் அந்நிய பாஷையை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, தெரிஞ்சுக்கலாம் என்ன பிரச்சனை, இதை பேசுறதுனால எதுவும் பாவம் இல்லையே அப்படின்ற மாதிரியா இக்னோரண்டா நீங்க எல்லாம் அதை தெரிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டாம் அப்படின்னா வரங்களை குறித்து திருச்சபை அறிந்து கொள்ளுகிறது மிக முக்கியமான ஒரு காரியம். ஓகே, 2வது வசனம் இப்ப என்ன சொல்றாருன்னா, ஏன் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்ற காரியத்தை பவுல் விளக்குகிறார். நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது, இந்த வசனத்தை படிச்ச உடனே நம்ம புரிந்து கொள்ளலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களிலே நாம் எப்படி இருந்தோம், அப்ப ஆவிகள் நம்ம இடத்துல எப்படி வேலை செய்தது. எனக்கு வந்து டைம் இருக்காது, அதனால நான் வந்து ரொம்ப குயிக்கா போயிடுவேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த நீங்கள், அந்த 2வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். நீங்க அன்ரீஜெனரேட்டட், மறுபிறப்படையாத சூழ்நிலையில் இருந்த பொழுது உங்களிடத்திலே ஒரு ஆவி வேலை செய்தது. அந்த ஆவி உங்களை என்ன பண்ணிச்சு அப்படின்னா, ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள். வார்னிங் இது திருச்சபைக்கு. ஏன் ஆவிக்குரிய வரங்களை குறித்த அறிவு இருக்க வேண்டும் அப்படின்னா, அதை நம்ம சரியாய் புரிந்து கொள்ளாத பட்சத்திலே நாம் எப்படி ரட்சிக்கப்படாத நிலைமையிலே புறவினத்தாராக இருந்த பொழுது, அஞ்ஞானிகளாக இருந்த பொழுது, ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று நீங்க எப்படி வர்ஷிப் பண்ணீங்க, எப்படி இருந்தீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது எப்படி இருந்தீங்க அப்படின்றத 3வது வசனத்துல ரொம்ப கிளாசிக்கா கொண்டு வர. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று
சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இங்க டேஞ்சர் என்ன அப்படின்னா, ஆவியின் வரங்கள் பரிசுத்த ஆவியானவராலே செயல்படுத்தும் பொழுது அதோட அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை மாம்சத்திலே இந்த பூமியிலே வந்து 33 வருடம் வாழ்ந்து யூதர்களாலே ரோமர்களிடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டு நமக்காக பாடுகளை சகித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை கர்த்தர், கியூரியோஸ் என்கிறதான கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற உச்சபட்சமான தேவனுடைய பொசிஷன். பழைய ஏற்பாட்டில் எப்படி யாவே, ஜெகோவா அப்படின்ற பதங்கள் பயன்படுத்தப்படுகிறதோ அதுக்கு ஈக்குவலான பதம் வந்து கர்த்தர், லார்ட்ஷிப் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்றது. நாம் ஆவிக்குரிய வரங்களை சரியாய் செயல்படுத்தவில்லை என்றால் இயேசு கிறிஸ்துவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறதற்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு. ஆக்சுவலா நான் பிரபாவம் நேற்று பேசிட்டு இருக்கும் போதும், நான் போகிறதான திருச்சபையில மும்பையில தான் அவங்க மேக்சிமம் இருக்காங்க. அதுல ஒரு நல்ல வேத பண்டிதர், வேதாகமத்தை நன்கு போதிக்கக்கூடிய ஒரு நபர், அவர் வந்து யூகேல நடந்த ஒரு மீட்டிங்ல கலந்து கொள்ளும்படி போயிருந்தாராம். அங்க போனப்ப அங்க இருக்கிற கரிஸ்மேட்டிக் சர்ச்சஸோட லீடர்ஸோட ஒரு மீட்டிங்ல இருக்கும் பொழுது அங்கே ஒரு நபர் ஆங்கில, அதாவது இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த நபர் அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சாராம். அவர் பேசினது ஹிந்தியில. இங்க இருந்து போயிருக்கிற நபருக்கு ஹிந்தி தெரியும், ஆனால் அவர் ஹிந்தியில தேவனை தூஷித்து கொண்டிருக்கிறார். இட் இஸ் அ டேஞ்சர். சோ நாம அந்நிய பாஷையில பேசும் பொழுது, நீங்க 14வது அதிகாரத்தை வாசிச்சீங்க அப்படின்னா, ஆர்கியூமெண்ட் ஃபுல்லாவே பவுல் எதை கொண்டு வருகிறார் அப்படின்னா, பைத்தியமா இருக்குமே அப்படின்ற நெகட்டிவ் ஆர்கியூமெண்ட்ஸை தான் மேக்சிமம் கொண்டு வர்றார். ஓகேவா? ஸோ இதோட டேஞ்சர் என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய வரங்களை குறித்து சரியாய் நம் புரிதல் இல்லாமல் நாம் செயல்படுத்துவோமானால் இயேசு கிறிஸ்துவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்லத்தக்கதான அந்த நிலைமைக்குள்ளாக நாம் ஆவோம். அதனாலதான் பவுல், நீங்க அறியாது இருக்க எனக்கு மனதில்லை அப்படின்ற அந்த நோட்டோட ஆரம்பிக்கிறார். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இயேசுவை வரங்களில் என்ன உண்டு, வித்தியாசங்கள் உண்டு. ஓகேவா? ஸோ கிஃப்ட்ஸ்ல வந்து மல்டிபிள் கிஃப்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி கிஃப்ட்ஸை வந்து ஆவியானவர் செயல்படுத்துகிறார். அதே மாதிரி சர்வன்ட், அதாவது ஊழியங்கள், மினிஸ்ட்ரி பண்றதுல அதை வந்து எவ்விதமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செயல்படுத்துகிறார் அப்படின்றத 5வது வசனம் 6வது வசனத்துல இந்த வரங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு ஊழியம் செய்தல், மற்றவர்களுக்கு ஊழியம் செய்தல். ஓகேவா? ஏன் வந்து ட்ரையூன் காட் அங்க கொண்டு வர்றார் அப்படின்னா, ட்ரையூன் காடோட தேர்ட் காடட் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரங்களை கொடுக்கிறார். அந்த வரங்கள் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய பயன்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் அதை கிரியை செய்ய வைக்கிறார் அப்படின்றதுக்காக தான் ட்ரையூன் காடை இங்க கொண்டு வர்றார். சோ நீங்க அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா, 7வது வசனம் தமிழ் ஓவியில குழப்பமான வசனம். ஓகேவா? தமிழ் ஓவியில எப்படி இருக்கு அப்படின்னா, ஓல்ட் டிரான்ஸ்லேஷன்ல ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அதான் கரெக்டான டிரான்ஸ்லேஷனா? டிசிவி யாராவது வச்சிருக்கீங்களா? டிசிவி நான் வாசிக்கிறேன். டிசிவில என்ன இருக்கு அப்படின்னா, பொதுவான நன்மைக்காக ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவரின் வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. வரங்கள் எதற்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, காமன் குட். ஆங்கில டிரான்ஸ்லேஷன், கான்டெம்பரரி வெர்ஷன்ஸ் எல்லாமே, கேஜேவியை தவிர ஈவன் இன்க்ளூடிங் என்கேஜேவி, எல்லா டிரான்ஸ்லேஷன்ஸுமே சரியா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. NIVல now to each one the manifestation of the spirit is given for a common good. NLTல எப்படி இருக்கு அப்படின்னா, so we can help each other. நீங்க மீதி எல்லா NASB எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா காமன் குட். NKJVல எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, for the profit of all. ஓகே? சோ அப்ப வரங்கள் எதற்காக ஒவ்வொரு மனிதனுக்கும் ட்ரையூன் காட், திரித்துவ தேவன் கொடுக்கிறார் என்றால்,
பொதுவான நன்மைக்காக. ஓகேவா? பொதுவான நன்மை அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத பவுல் தொடர்ந்து எழுதுறார். 8வது வசனம். அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? பொதுவான நன்மை எப்படி எனில், ஒருவனுக்கு என்னென்ன வரங்கள் இருக்கு அப்படின்றத பவுல் சொல்லிடுறார். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில வசனங்கள் வந்து திருச்சபை கூடி வருகிறதான நோக்கம் அல்லது திருச்சபையில வரங்கள் செயல்படுவதற்கான நோக்கங்களை பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 10வது அதிகாரம் 24வது வசனம், மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, ஒருவரை ஒருவர் திருச்சபை கூடி வரும்போது என்ன பண்ணோம்? ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருவதிலே சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர். சோ அப்ப வரங்கள் எதற்காக பயன்பட வேண்டும், அல்லது சபை கூடி வருதல் எதற்காக அப்படின்னா, கிறிஸ்துவின் சரீரம் தலை மாத்திரம் வளர்றது இல்ல, முழு சரீரமும் வளர வேண்டும். இதுதான் எபேசியர் 4வது அதிகாரத்துல பவுல் கொண்டு வருகிற ஒரு காரியம். நம்ம இப்ப அதை பார்க்க டைம்ல 1 கொரிந்தியர் 12:25 வாசிப்பீர்களானால், 12:25 பாத்தீங்கன்னா, சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு. வரங்கள் எதற்கு? காமன் குட். ஓகேவா? வரங்கள் எதற்கு? மற்றவர்களுடைய நன்மைக்காக, பொதுவான நன்மைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது வரங்கள். அடுத்து சொல்றாரு, தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்தார். 26, ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். பவுலுடைய ஆர்குமெண்ட், வரங்கள் காமன் குட்டுக்காக, அதாவது பொதுவான நன்மைக்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்றத எழுதுறாரு. அடுத்தது 26வது பின்பகுதி, ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். சோ இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம், வரங்கள் தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கானவை அல்ல அல்ல அல்ல. வரங்கள் it is for church, it is for the common good. சரீரத்தின் அவயவங்கள் ஒவ்வொன்றும் வளரும்படிக்கு. அதுதான் வந்து 12வது அதிகாரத்தோட 8வது வசனத்துல என்னென்ன வரங்கள் இருக்கு அப்படின்றத பவுல் வந்து சொல்லிட்டு வர்றாரு. ஓகேவா? நீங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா 9 வரங்களை குறித்து சொல்லிட்டு வர்றாரு. நீங்க அதை அதுக்கப்புறமா போய் பாத்துங்க. ஓகே, இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து 12வது அதிகாரத்தின் 11வது வசனம், இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். வரங்கள் இப்ப என்ன சொல்றாங்க, நீங்க பரிசுத்த ஆவியின் வரம் வேணுமா, நீங்க ரெடில்ஸ்க்கு பக்கத்துல வந்தீங்கன்னா கேம்ப் நடத்தணும் அப்படின்னா அந்நிய பாஷையின் வரம், தீர்க்க தரிசன வரம்லாம் என்ன பண்ணலாம், நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் it is a sovereign will of Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் அவனவனுக்கு என்ன பண்றாரா, பகிர்ந்து கொடுக்கிறார். அவருடைய சித்தம் அது. இட் இஸ் நாட் வந்து நான் கேட்கறதுனால வர்றது. பவுல் உடனே வந்து கேட்க கூடாதுன்னு சொல்றாரா? இல்ல. ஆக்சுவலா வந்து 13, 14 அதிகாரங்கள்ல நீங்கள் நாடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதோடைய நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ இங்க புரிந்து கொள்ள வேண்டியது, வரம் யார் கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் தமது சித்தத்தின்படி கொடுக்கிறார். எதுக்காக கொடுக்கிறார் அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா, எப்படி எனில் திருச்சபையாகிய சரீரம் ஒன்றுதானா, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஆனால் சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. வரங்கள் தனித்தனிப்பட்ட நபர்களுக்குள் வேலை செய்தாலும் அந்த வரத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சரீரமாகிய சபை காமன் குட்ல வளரும்படிக்கு உதவுகிறதற்காக அப்படின்ற ஆர்குமெண்ட்டை தான் பவுல் இங்க கொண்டு வரார். அந்த பிரகாரமாகவே கிறிஸ்துவும் இருக்கிறார். 13, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக அப்படின்னும் போது, இந்த இடத்துல சரீரம் அப்படின்றத நீங்க 12வது வசனத்தின் அடிப்படையில கிறிஸ்துவுக்குள்ளாக அப்படின்றத சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். சோ இப்படிதான் வந்து வேதாகமம் என்ன பண்ணுகிறது அப்படின்னா, வரங்களை குறித்து சொல்லுகிறது. அதே மாதிரி 12:18 பாத்தீங்க அப்படின்னா,
தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். கண்ணை பின்னாடி வைக்கல, கண்ணை முன்னாடி வச்சாரு. 2 கையும் என்ன பண்ணாரு? 2 சைட்ல வச்சிருக்காரு. காலை கீழே வச்சிருக்காரு. கரெக்டா? யார் வச்சது இத? தாவீது சொல்றாருல சங்கீதம் 139ல, நான் விசித்திர வினோதமாய் பூமியின் தாழ்விடங்களிலே என் உள்ளந்தரியங்களை நீர் உண்டாக்கினீர். சோ இட் இஸ் காட்ஸ் ஆக்ட். ஓகேவா? அந்தபடிதான் வரங்களையும் பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்கிறார். தேவன் அவைகளை கிரியை செய்ய வைக்கிறார். அப்ப வரங்களுடைய பர்பஸ் என்னன்னா, சர்ச்சோட growthக்காக, பாடி ஆஃப் கிரைஸ்டோட growthக்காகத்தானே தவிர தனி மனிதனுடைய growthக்காக இல்ல அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 12வது அதிகாரம் 25வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, 25ல தேவன் கொடுத்தார் அப்படின்னு இருக்குல்ல, அந்த 3வது லைன் பாத்தீங்கன்னா, தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை, யார் வந்து இந்த இடத்துல சரீரம் அப்படின்னு சொல்றது கிறிஸ்துவின் சபையை குறித்து பவுல் எழுதிட்டு வர்றாரு. வரங்களை குறித்து தான் தொடர்ந்து எழுதிட்டு வர்றாரு. ஓகேவா? அவயவங்கள் அப்படின்னும் பொழுது ஒரு நபர்களும் பிளஸ் அந்த ஒரு நபர்களுக்குள்ளாக செயல்படுகிற ஆவியின் வரங்களை குறித்து தான் பவுல் கொண்டு வர்றாரு. 28வது வசனம் பாத்தீங்க அப்படின்னா, தேவனானவர் சபையிலே, ஈவன் ஹைரார்கி, எப்படி அப்போஸ்தலர்கள், முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த நபர்கள் மாத்திரமே அப்போஸ்தலர்கள். ஓகேவா? முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் மட்டுமே இருக்கிற நபர்கள். யாருன்னா அவங்கன்னா தே ஆர் இன்ஸ்பயர்ட் ரைட்டர்ஸ். அவர்கள் ஏன் அப்படின்னா, இந்த நீங்க 12, 13, 14 வாசிங்க அப்படின்னா, ப்ராஃபசி, தீர்க்க தரிசனம் என்கிற வார்த்தை 3 விதங்களிலே பயன்படுத்தப்படுகிறது. ஓகேவா? 2 இடத்துல நவுன், பெயர் சொல்லாகவும், ஒரு இடத்துல வினை சொல்லாகவும் பயன்படுத்தப்படுகிறது. சோ இந்த பெயர் சொல்லாய் வருகிற எல்லாமே தேவனிடத்திலிருந்து பெற்று கொடுக்கிற காரியத்தையும், வினை சொல்லாய் வருகிற இடத்திலே தேவனிடத்திலிருந்து அப்போஸ்தலர்கள் பெற்று எழுதினவைகளை திரும்பவும் எடுத்து பேசுகிற காரியத்தை குறித்தும் வேதம் ரொம்ப அழகா டிஸ்டிங் பண்ணி எழுதியிருக்கு. ஓகேவா? சோ நம்ம கொஞ்சம் பொறுமையா உட்காந்து அந்த கிரீக் வேர்ட்ஸ் இல்ல கிராமட்டிக்கல் சென்ஸோட நம்ம படிச்சோம் அப்படின்னா ரொம்ப எளிதாக இருக்கும். நான் அதுக்குள்ள இப்போதைக்கு போக விரும்பல. சோ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, வரங்கள் காமன் குட்டுக்காக, அதாவது பொதுவான வளர்ச்சிக்காக கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு கொடுக்கிறார். தேவன் அவைகளை செயல்படுத்துகிறார். அப்ப பர்பஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்மளால வந்து அடுத்த அதிகாரத்துக்குள்ள எல்லாம் நம்ம போகும்போது ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இங்க 29வது வசனத்துல இருந்து ரெட்டாரிக்காக ஒரு கேள்வியை கொண்டு வருகிறார். ஓகேவா? எதிர்ப்பதமாக நாம் விடையளிக்கும்படிக்கு ஒரு கேள்விகளை கொண்டு வருகிறார். அதுல பாத்தீங்கன்னா, எல்லாரும் அப்போஸ்தலர்களா? அப்ப என்ன பதில் சொல்லுவோம்? ஆமான்னு சொல்லுவோமா, இல்லைன்னு சொல்லுவோமா? எல்லாரும் அப்போஸ்தலர்களா அப்படின்னா பவுலுடைய நோக்கம் இல்லை அப்படின்னு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்ற அந்த அர்த்தத்தோடு கூட எழுதுகிறார். எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? இல்ல. கரெக்டா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரையங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு தான் பவுல் கொண்டு வந்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல அதே மாதிரி பாஷைகள் அப்படின்னு பயன்படுத்தப்படுகிற இடமும் பாஷை அப்படின்னு பயன்படுத்தப்படுகிற இடத்திற்கும் வித்தியாசம் உண்டு. பாஷை அப்படின்னு பயன்படுத்தும் போதெல்லாம் மோஸ்ட்லி பவுல் வந்து அதோடைய நெகட்டிவ் சென்ஸை கொண்டு வருகிறதற்காக எழுதுகிறார். பாஷைகள் அப்படின்னு பயன்படுத்தும் போது எல்லாமே மோஸ்ட்லி என்ன பண்றாரு அப்படின்னா, தேவனால் கொடுக்கப்பட்டு மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படியான காமன் குட்டுக்காக பயன்படுத்துகிற காரியத்தை கொண்டு வருகிறார். அதையும் நீங்க 14வது அதிகாரத்துல ரொம்ப அழகா நீங்க பிரிச்சு பாத்தீங்க அப்படின்னா, எங்கெல்லாம் பாஷைகள் பயன்படுத்துகிறார், எங்க பாஷை அப்படின்னு பயன்படுத்துகிறார் அப்படின்றதெல்லாம் படிச்சீங்கன்னா ஈஸியா புரியும். சோ இங்க இந்த யார் அப்போஸ்தலரா இருக்கணும், யாரு தீர்க்கதரிசியா இருக்கணும், யாருக்கு எந்த வரம் செயல்படணும் அப்படின்றது, இட் இஸ் தி டிஸ்கிரியேஷன் ஆஃப் தி ட்ரையூன் காட். அது யாருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது? நீங்க கேட்கலாம், ஆனா அவர் தருகிறார் அப்படின்னா அவர் தீர்மானித்திருந்தால்
கொடுக்கப்படும். அப்ப இன்றைய திருச்சபைகள்ல அந்நிய பாஷைன்றது என்ன பண்ணோம், எல்லாரும் கைத்தட்டணும். அந்நிய பாஷை வரல அப்படின்னா we are substandard Christians. என்னவா, கீழ்த்தரமான கிறிஸ்தவர்கள். நீங்க இன்னும் அந்த உன்னதமான அனுபவத்திற்கு வரவில்லை. இன்னும் பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படாமலா நாம் ரட்சிக்கப்பட்டோம்? அததான் ஆரம்பிக்குமா சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது. ஆனால் ஆவியான வரங்களை தவறாக பயன்படுத்தும் பொழுது நம்மை அறியாமலேயே நாம் இயேசு கிறிஸ்துவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிற அபாயம் உண்டு. சோ இத கன்க்ளூட் பண்ற பவுல் 13வது அதிகாரத்துல 14வது அதிகாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி சொல்றாரு, ஆவியின் வரம் உங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது உங்களுக்குள்ள என்ன ஆட்டிடியூட் இருக்கணும் அப்படின்றத தான் என்ன பண்றாரு, அன்பு அப்படின்ற காரியத்தை குறித்து கொண்டு வருகிறார். அதுல பாத்தீங்கன்னா 1வது வசனத்துல சொல்றாரு, நான் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். கைத்தாளம் கரெக்டா தட்டல அப்படின்னா ஒரு அருவருப்பை உண்டாக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு காரியத்துக்குள்ள போயிடும் அப்படின்றாரு. அடுத்தது 2வது வசனத்துல சொல்றாரு, நான் ஒன்றும் இல்லை. அதாவது வரம் எனக்குள்ளாக செயல்படும் பொழுது எனக்குள்ளாக தாழ்மை, அந்த ஆவியின் கனிகள் இல்லை அப்படின்னா, ஆவியின் கனி அது எனக்குள்ள இல்லை அப்படின்னா நான் தவறாக பயன்படுத்துகிறதுனாலே என்கிட்ட அந்த ட்ரூ ரிப்பென்டன்ஸ், ட்ரூ சாங்டிஃபிகேஷனு, ட்ரூ ரீஜெனரேஷன் இல்லை அப்படின்னா, ஜென்யூன் ரீஜெனரேஷன் இல்லை அப்படின்னா வேஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அது இருந்தது அப்படின்னா ஆவியின் வரங்களை நாம் எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்றத தான் பவுல் இங்க எல்லாத்தையுமே ஹைப்பர் போலா கொண்டு வர்றாரு. ஹைப்பர் போல் அப்படின்னா எப்படி ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழையுமா அப்படின்னா அது ஹைப்பர் போல் அப்படின்னுவாங்க. அது முடியவே முடியாத ஒரு காரியம். ஓகேவா? அப்படிதான் கிரேக்கத்துல வேதாகமத்தை எழுதின நபர்கள் எழுதுகிறார்கள். அப்படிதான் இங்க ஹைப்பர் போல கொண்டு வர்றார். தூதர் பாஷைகளை பேசினாலும் அப்படின்னோடனே இன்னொரு குழப்பம் என்ன அப்படின்னா, பெந்தேகோஸ்தேக்காரர்கள் சொல்லுகிற காரியம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பேசின பாஷை வேறே, கொரிந்தியர் 14 பேசுகிற பாஷை வேற கிடையாது. எல்லா இடத்துலயுமே ஒரே கிரேக்க பதம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா இடத்துலயும் என்னதான், ஒரே கிரேக்க பதம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது நம்மை ஏமாற்றுகிறதற்காக அவர்கள் பயன்படுத்துகிறதான காரியம். நான் அதுக்குள்ள இப்போதைக்கு ரொம்ப போல. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க வேண்டிய காரியம் 14வது அதிகாரத்துக்கு நம்ம போயிடலாம். இதுல ஒரு வசனம் மாத்திரம் முக்கியமான வசனம், 13வது அதிகாரம் 8வது வசனம் அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். ஆக்சுவலா இந்த இடத்துல இந்த 3 வரங்களை குறித்து பேசிட்டு வர்றாரு. அதாவது தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, அறிவு அப்படின்ற வரங்களை குறித்து பேசும்பொழுது இங்க நவுன்ல யூஸ் பண்றாரு, பெயர் சொல்ல. அதாவது ஏன் ஒழிந்து போகும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அது 1ஆம் நூற்றாண்டு அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமே வேதாகமத்தை எழுதும்படியான கிருபை கொடுக்கப்பட்டது. அது பீரியட் வைக்கப்பட்டாகிவிட்டது. அதனால இங்க வெர்ப்ல சொல்லல, எடுத்து சொல்லுகிற காரியத்தை குறித்து பவுல் பேசல. தீர்க்க தரிசனங்களாலும் ஒழிந்து போம் அப்படின்னா பீரியட் வச்சிருவாரு தேவனை. தீர்க்க தரிசனங்களை பேசுகிற அல்லது பரிசுத்த ஆவியினாலே திருச்சபைக்கு சத்தியங்களை வெளிப்படுத்துகிறதான வேலை அப்போஸ்தலர்களோட முடிஞ்சிரும். நீங்க உடனே நீங்க செஷனிஸ்டா அப்படின்னாதீங்க, நான் செஷனிஸ்ட்னே வச்சுக்கலாம். ஓகேவா? அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம். இந்த கிரீக் வேர்டு ஒழிந்து போகும் அப்படின்ற கிரீக் வேர்டுக்கும் ஓய்ந்து போகும்ன்ற கிரீக் வேர்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்நிய பாஷை சீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா முடிச்சிருவேன், அதாவது முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு ஆவியானவர். எதற்காக அப்படின்னா, இப்போ லாங்குவேஜ்க்கு பல வேர்ஷன்ஸ் பைபிள்ஸ் இருக்கு, பல டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு. 1 நூற்றாண்டிலே சுவிசேஷம் போகிறதற்கு நமக்கு தோமா வந்தார்ல, தோமா வரும்பொழுது இங்க பாஷையை கற்றுக்கொண்டு பேசுகிறதற்கு சமயம் பிடிக்கும். சோ அதனால அவங்க லாங்குவேஜை கற்றுக்கொள்ளாமலே பேசத்தக்கதான வரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது.
ஓகேவா? ஸோ முதல் நூற்றாண்டு திருச்சபைக்கு பின்பு அநேக மாற்றங்கள், அதுவும் இந்த காலங்களில் லாங்குவேஜ் வந்து கற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் அநேக காரியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல புரிந்துக்கணும். அறிவானாலும் ஒழிந்து போகும் அப்படின்றதுல இந்த ரெண்டு ஒழிந்து போகும். தீர்க்க தரிசனம் உரைத்தல் ஒழிந்து போகாது, தீர்க்க தரிசனங்கள் ஒழிந்து போகும். அதாவது ரெவலேஷன்ஸ், வெளிப்பாடுகள் ஒழிந்து போகும். ஆனால் வெளிப்பாடுகளை போதிக்கிறதெல்லாம் எப்ப முடியும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் வருகை வந்து எப்ப மில்லினியலுக்கு அப்புறம் அது வந்து ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? அதனாலதான் வந்து 13வது அதிகாரத்தின் கடைசி வசனம் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இந்த காரியங்களை எல்லாம் கொண்டு வர்றார். ஸோ இப்போ நம்ம 14வது அதிகாரத்துக்கு போயிடலாம். வேதாகமத்தில் எங்கெங்கெல்லாம் அந்நிய பாஷை பேசினார்கள், அங்கெல்லாம் என்ன நடந்தது அப்படின்ற காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதல் நிகழ்வு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவரின் பிறந்த நாள், திருச்சபையின் பிறந்த நாள் அது. ஓகேவா? அது எப்படி இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே பூமியிலே ஒரே முறை வந்தாரோ, அதே மாதிரியாக பரிசுத்த ஆவியானவர் ஒரே முறை ஊற்றப்பட்ட நாள் அது. ஓகேவா? அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அங்க பேசும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவர்கள் நம்ம இப்ப திருச்சபையில பேசுற மாதிரி ஒரே டியூன்ல, ஒரே அப்படி பேசல, வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள். டைலாக்ஸ் வேற வேறையா இருந்தது. ஓகேவா? அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, எருசலேமிலே பாபிலோனியர்களின் ஆட்சி, அசீரியர்களின் ஆட்சி, மேதியா பெர்சியா, கிரேக்கம், இவர்களுடைய ஆட்சியிலே சிதறப்பட்ட யூதர்கள் பூமி எங்கும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேவாலயத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷத்துல 3 முறை வந்துடுவாங்க. அப்படி வரும்பொழுது எருசலேமிலே அவர்கள் வந்து எல்லாரும் தங்கி இருக்கிறாங்க. அப்பதான் பெந்தேகோஸ்தே நாளிலே அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரின் வரத்திலே, பரிசுத்த ஆவியானவரின் பிறந்த நாளிலே வெவ்வேறு பாஷைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்க வேதாகமத்தை எடுத்து வாசிங்க அப்படின்னா, அங்க கேட்கிற ஒரு சில கேள்விகள் அவர்கள் வந்து பிரமித்து ஆச்சரியப்படுகிறார்கள். அவங்க ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா, மீன் பிடிக்கிற கலிலேயாவிலிருந்து, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட இவங்க எல்லாமே மீனவர்களாச்சே. இவங்க எல்லாம் இஸ்ரவேலின் பாலஸ்தீன தேசத்தின் வடக்கு பகுதியிலிருந்து வந்தவர்களாயிற்று. இவங்க எருசலேம்ல வந்து நின்றுட்டு நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகள் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது, ஜென்ம பாஷை அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ சே எக்ஸாம்பிள், நானும் என்னுடைய ஃபேமிலி வந்து குஜராத்தில் நாங்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டோம்னு வச்சிங்களேன். அங்கே எங்களுக்கு குழந்தைங்க பிறக்கிறாங்க அப்படின்னா, குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குஜராத்தியும் ஹிந்தியும் கற்றுப்பாங்க. கரெக்டா? ஆனால் அவர்களுடைய தாய்மொழி என்னது? தமிழ் தான். ஆனால் அவர்கள் பிறந்த இடத்துல என்ன மொழி பேசப்படுகிறது? குஜராத்தியோ அல்லது ஹிந்தியோ பேசப்படுகிறது. ஸோ அப்போ அந்த பிறந்த இடத்துல இவர்கள் யூதர்கள், இவர்கள் அராமிக் பேசுகிறவர்கள், எபிரேயம் பேசுகிறவர்கள். ஆனால் இவர்கள் தங்கி இருக்கிற இடத்துல பேசப்படுகிற அந்த தேசத்துடைய மொழியை அப்போஸ்தலர்கள் பேசினார்கள். விளங்காத பாஷையை பேசவில்லை. நீங்க 14வது அதிகாரத்துல ஒரு வசனம் வாசிச்சோம்ல, 10வது வசனம், உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாதவை அல்ல. இவர்கள் பேசினது மற்றவர்களுக்கு புரிந்தது. நம்ம இருந்த திருச்சபைகள்ல பேசுனது எத்தனை பேர் நமக்கு புரிஞ்சுது? யாராவது புரிந்த நபர்களை பார்த்து இருக்கிறீர்களா? எனக்கு தெரியல. இந்த இடத்துல இவர்கள் என்ன பேசினாங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப அழகா எழுதி வைத்திருக்கிறாரு. இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. ஒருத்தங்க டீகோட் பண்றத மற்றவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோம். ஸோ இதுதான் வந்து முதல் நிகழ்வு. இந்த இடத்துல வந்து லாங்குவேஜ் வந்து இந்த பீப்புள் எங்கெங்க இருந்தெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி வந்தாங்க அப்படின்னா, ஈரான்ல இருந்து இன்றைய நாட்கள்ல ஈரான், ஈராக்கு, டர்க்கி, ஈஜிப்டு, லிபியா, இட்டாலி, கிரீக்கு, அரேபியன் பெனிசுலா, இங்க இருந்து எல்லாமே வந்தவங்க இவங்க. க்ளோஸ் டு 17 மொழிகள் அங்கே பேசப்பட்டது. எத்தனை மொழிகள்?
15 17 மொழிகள் பேசப்பட்டது. ஓகேவா? அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இரண்டாவது நிகழ்வு, கொர்நேலியு வீட்டுல வந்து பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல எருசலேமில் இருந்து வந்த யூதர்கள் இருக்காங்க. செசரியா பட்டணத்திலே இவர்கள் பேசுகிறார்கள். பேசும்பொழுது அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேசின ஒரு குரூப் இருக்காங்க. கேட்ட குரூப்புக்கு வந்து இவங்க என்ன பேசினாங்க அப்படின்னு புரிந்தது. ஓகேவா? மூன்றாவது நிகழ்வு எபேசுவிலே நடக்குது. ஓகேவா? எபேசு திருச்சபையில என்ன நடந்தது அப்படின்னா, அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்ப கேட்டவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இந்த 3 நிகழ்வுகளையும் வச்சு பார்க்கும் பொழுது, அப்ப அந்நிய பாஷை அப்படின்னா பேசினா கேட்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்? புரியணும். சரி, இதை நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து 14வது அதிகாரத்துல பவுல் என்ன சொல்றாருன்னா, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அப்படின்னா பவுலோட ஆர்குமெண்ட் என்ன ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா, நீங்க தீர்க்க தரிசன வரம், இந்த இடத்துல பவுல் தீர்க்க தரிசன வரம் அப்படின்னு சொல்லுகிறது தேவனிடத்திலிருந்து அப்போஸ்தலர்களுக்கு டைரக்டா கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை பற்றி பேசவில்லை. இங்க வேர்ப்ல பேசுறாரு. ஓகேவா? அப்படின்னா உரைக்கப்பட்டு எழுதப்பட்டவைகளை நீங்கள் எடுத்து அந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் பேசுங்கள் அப்படின்ற காரியத்தை குறித்து பேசிக்கொண்டு வருகிறார். ஓகே, அதை நம்ம புரிந்து கொள்ளலாம். 2வது வசனம், ஏனெனில் அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும், இதுதான் நமக்கு இடைஞ்சல். என்ன பிரதர் ரகசியம் பேசுறாங்கன்னு சொல்றாங்க? என்னுடைய கேள்விகள், தேவனுக்கு தெரியாத ரகசியங்கள் ஏதாகிலும் உண்டா? தேவன் மனிதனிடத்திலிருந்து ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாரா? இந்த கேள்வியெல்லாம் நம்மளே கேட்டுக்கலாம். வேதாகமத்தில் இவ்விதமான உதாரணங்கள் ஏதாகிலும் உண்டா? பழைய ஏற்பாட்டில் ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா? நாம புரிந்து கொள்ள வேண்டியது யோபு 12:22. நான் ஆக்சுவலா நோட்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், அதனால நீங்க நோட்ஸ் போய் பொறுமையா படிச்சீங்க. 12:22 சொல்றாரு, அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். பவுல் 1 கொரிந்தியர் 14 சொல்லும்போது சொல்றாரு, நீங்க என்ன நியாயம் தீர்க்காதீங்க. God knows my motive. நான் எந்த அடிப்படையில உங்களுக்கு எந்த, சோ தேவனுக்கு யாரும் எதுவும் சொல்ல தேவையில்லை. யோவான் 2ல சொல்றாருல, அவர்கள் அவரை விசுவாசித்தார்களாம், ஆனாலும் அவர் அவர்களை நம்பவில்லையே, ஆனா அவங்க இருதயத்தில் அவருக்கு தெரியும். தானியேல்ல சொல்றாரு 2:19-22 இருந்து தானியேல் சொல்றாரு, தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. யார் வெளிப்படுத்தினார்? தேவன். அந்த கடைசியில சொல்றாரு, அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். சங்கீதம் 139 நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட்டான சங்கீதம். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த உயரமும் எனக்கு எட்டாத உயரமுமா இருக்கிறது. சோ தேவன் நம்ம கிட்ட ரகசியத்தை கேட்கிற நிலைமையில இல்ல. ஓகேவா? மத்தேயுல சொல்றாரு, மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷ நூல்களிலேயும் அப்போஸ்தலர்களுக்கு சொல்றாரு, ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. கரெக்டா? எது? விதையை குறித்த ஊமையை குறித்து பேசும் பொழுது. அடுத்தது ரோமர் 11வது அதிகாரம், பவுல் தன்னுடைய நிருபங்கள்ல அநேக ரகசியங்களை எழுதுகிறார். சோ எவ்விதமாக யூத ஜனங்களின் கீழ்ப்படியாமையினாலே புறஜாதிகள் எவ்விதமாய் ரட்சிப்புக்கு கொண்டு வரப்படுகிறார்கள், புறஜாதிகளுடைய ரட்சிப்பு நிறைவேறும் பொழுது எவ்விதமாக யூதர்கள் மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணப்படுவாங்க அப்படின்ற ரகசியத்தை தேவன் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். ரோமர் 16ல ஆதி காலம் முதல் அடக்கமாக இருந்த கிறிஸ்துவின் சுவிசேஷம். நான் இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, தேவன் இந்த இடத்துல பவுல் தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுகிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது சர்க்காஸ்டிக்கா எழுதுறார், கிண்டலா எழுதுறார். நாம் நினைத்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய வேத வல்லுநர்கள் அல்லது
நமக்கு உதவி செய்த நபர்கள் அநேகர் பப்ளிக் மீட்டிங்ஸ்ல அந்நிய பாஷைகளை பேசி அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? we need to understand. 1 கொரிந்தியர் 2:7 சொல்றாரு, உலக தோற்றத்திற்கு முன்பே தேவன் ஏற்படுத்தினவைகளை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் ரகசியமாய் வெளிப்படுத்தின தேவ ஞானத்தை பேசுகிறாராம். 15வது அதிகாரம் 51ல உயிர்த்தெழுதலுடைய சரீரம் எப்படி இருக்கும் அப்படின்ற ரகசியத்தை பவுல் வெளிப்படுத்துகிறார். எபேசியர் 1வது அதிகாரத்துல கான்சுமேஷன் எல்லாம் கூட்டப்படும் பொழுது அது தேவன் தீர்மானித்தவைகளின்படியாய் நடப்பிக்கிறார் அப்படின்ற ரகசியத்தை பவுலுக்கு வெளிப்படுத்துகிறார். அதாவது சுவிசேஷத்தினாலே புறஜாதிகள் ரட்சிக்கப்படுவார்கள் என்கிற காரியத்தை பவுல் எபேசியர் 3ல சொல்றாரு. தீமோத்தேயுக்கு சொல்லுமோ சொல்றாரு, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்ற ரகசியம். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, தேவன் நம்மிடத்திலே ரகசியங்களை கேட்கிற நிலைமையில் இல்லை. அதனால இந்த இடத்துல பவுல் சொல்லும் பொழுது என்கரேஜிங்கா சொல்லல, சர்காஸ்டிக்கா அடிக்கிறாரு. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடினாலே. மனுஷ வரங்களுடைய நேச்சர் என்ன? வரங்கள் எதற்கு? காமன் குட், மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இவன் பேசுறது ஒன்றும் புரியாததுனால அவன் மனுஷனிடத்துல பேசல, ஒன்றும் புரியல அப்படின்றார். ஓகேவா? ஸோ அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்நிய பாஷையில் பேசுகிற 4வது வசனம், தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இதுவும் ஸ்டேட்மெண்ட் அல்ல, இதுவும் சர்காஸ்டிக் ஸ்டேட்மெண்ட். ஏன் சொல்றேன் அப்படின்னா, 12வது அதிகாரம் 7வது வசனம் படிச்சோம். பொதுவான நன்மைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வரம் எப்படி ஒரு தனி மனிதனுடைய பயன்பாட்டுக்காக இருக்கும்? ஆவியானவர் கான்ட்ராடிக்ட் பண்ணுவாரா? ஒரு இடத்துல ஒரு மாதிரியும் இன்னொரு இடத்துல ஒரு மாதிரியும் எழுதுவாரா? அப்ப இதுவுமே சர்காஸ்டிக்கா சொல்றாரு. அடுத்தது 5வது வசனம், இங்க ஆக்சுவலா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்நிய பாஷையில பேசினா மேன்மை உள்ளவன் நினைச்சிட்டு இருக்காங்க. பவுல் சொல்றாரு, தீர்க்க தரிசனம் பேசுகிறவன் மேன்மை உள்ளவன், நான் அதிகமாய் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. தீர்க்க தரிசனம் பேசுகிறவன் என்னவா? அவனிலும் மேன்மை உள்ளவன். ஏன் அப்படின்னா, உன்னால யாரும் பக்தி விருத்தி அடையலப்பா, உன்னால யாரும் பக்தி விருத்தி அடையல, யாருக்கும் பிரயோஜனமா இல்லை அப்படின்னு சொல்றாரு. 6வது வசனத்தோட கடைசி பகுதி, அந்நிய பாஷைகளில் பேசினால் தன்னை எக்ஸாம்பிளா கொண்டு வர்றாரு. தன்னை எக்ஸாம்பிளா கொண்டு வந்து சொல்றாரு, நான் இப்போ கொரிந்து சபைக்கு வந்துட்டு என்ன சொல்றாரு? மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதற்காவது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளின் அடிப்படையிலே கிறிஸ்துவின் சுவிசேஷம் பவுல் 1வது அதிகாரத்திலே கொண்டு வர்றார்ல, சிலுவையை குறித்து என்னது? பிரசங்கம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றும், நான் ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி வரவில்லை அப்படின்ற பெரிய உண்மைகளை எல்லாம் பவுல் கொண்டு வர்றார். ஞானஸ்தானத்தை எழுத்து நான் பிரசங்கம் பண்ணல. ஞானஸ்தானம் எடுக்கணுமா அப்படின்னா எஸ், எடுக்கணும். ஓகே, ஆனால் ஞானஸ்நானம் ரட்சிப்பா அப்படின்னா அது வேதாகமும் ரட்சிப்பு இல்லை அப்படின்னு சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே மாத்திரமே நாம் ரட்சிக்கப்படுகிறோம், கிருபையினாலே மாத்திரமே ரட்சிக்கப்படுகிறோம். ஓகேவா? அதுக்காக சொன்ன. ஸோ ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதற்காவது அறிவு உண்டாக்குகிறதற்காவது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் அந்த நுவான்சஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வேத போதனைகளை நான் உங்களுக்கு சரியாய் கொடுத்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மேன்மை என்ன, அவர் எப்படி மகிமையுள்ள ராஜாவா இருக்கிறார், அவர் எப்படி நியாயம் தீர்க்க போகிறார், அவர் எப்படி தம்முடைய நீதியை பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை கொண்டு வெளிப்படுத்தினார், இப்படிப்பட்ட காரியங்களை நான் பேசாமல் தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் நான் பாட்டுன்னு ஏதாவது ஒரு பாஷையில பேசிட்டே இருந்தா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா? அப்ப என்ன ஆர்குமெண்ட் கொண்டு வர்றாரு? ஆர்குமெண்டோட நேச்சரை புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? அடுத்து சொல்றாரு, புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால், நம்ம சர்ச்சில் பேசுறதுலாம் எப்படி பேசிட்டு இருக்காங்க? ஒரே இதில் தான் வரும். கரெக்டா அந்த வார்த்தை என்னது? ரிப்பீட்டடா வரும்.
நீங்க மத்தேயு 6வது அதிகாரத்துல இயேசு சொல்றாரு, ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று. இங்கிலீஷ்ல சூப்பரா இருக்கு. NIV எப்படி சொல்றேன்னா, do not keep on babbling like pagans. NLT-ல don't babble, கடைசியில் என்ன சொல்றா, merely by repeating their words again and again. ESV-ல do not heap up empty phrases. NASB-ல do not use thoughtless repetition. கொஞ்சம் யோசிங்க, என்ன பேசுறீங்க, யார்கிட்ட பேசுறீங்க அப்படின்றத யோசிங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல மத்தேயுல எழுதும்போது சொல்றாரு, நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு தேவை என்னதென்று அவர், he is an all knowing omniscient God. அவர்கிட்ட நீங்க பேசும்பொழுது எப்படி பேசுறீங்க? LSB-ல எப்படின்னா do not use meaningless repetition. ASV அமெரிக்கன்ல use not vain repetitions. சோ அத பவுல் சொல்றாரு, விளங்காத சத்தமிட்டால். இப்போ எக்காலத்தோட பர்பஸ் வந்து என்னாகமம் 10வது அதிகாரத்துல, நோட்ஸ் உங்ககிட்ட இருக்கிறதுனால நீங்க பொறுமையா போயிட்டு படிங்க. 10வது அதிகாரத்துல எக்காலத்தோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்றாரு. மோசே கிட்ட சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தர் மோசேயை நோக்கி, சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக. 2 எக்காலம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுல அவைகளை ஊதும் போது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்துல உங்ககிட்ட கூடி வரணும். அதான் பர்பஸ். அதுல சொல்றாரு, நீ ஒன்ன மாத்திரம் ஊதுனா இஸ்ரவேல்ல 1000க்கு அதிபதிகள் அப்படின்னு இருப்பாங்க. நம்ம எப்படி கொர்நேலியை 100க்கு அதிபதினு படிக்கிறோமோ அந்த மாதிரி அந்த 10 ரெஜிமெண்ட்டுக்கு மேல ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த லீடர்ஸ் மாத்திரம் வரணும். 2த்தையும் பெருந்தோணியாய் முழக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் கிழக்குல இருக்கவன் புறப்படணும். அதாவது பெருந்தோணியாய் நீங்க முழக்கும் போது கிழக்கே இருக்கிற பாளையங்கள் புறப்படணும். அவைகளை நீங்கள் 2ஆம் தரம் முழங்கும் போது தெற்கே இருக்கிற அப்ப there is a purpose ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல. ஆனா நீங்க பர்பஸே இல்லாம ஏதோ பாஷை அப்படின்னு பேசிட்டு ஒருத்தனுக்கும் பிரயோஜனம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுகிறார். ஓகேவா? சோ மறுபடியும் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 14வது அதிகாரம் 10வது வசனம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாம. அப்ப அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா இட் இஸ் நாட் குவாலிஃபைட் அஸ் அ பாஷை. ஓகேவா? ரிஃபார்ம்டு லாங்குவேஜ்ல சொன்னா இட் இஸ் அ கப்ரிஷ் லாங்குவேஜ். சாரி டு சே தட். ஓகே. 12வது வசனம், நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியினால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். நீங்க எதையாவது வரத்தை விரும்புனீங்க அப்படின்னா சபை வளரும்படிக்கு அந்த வரம் உங்களுக்கு பயன்படுகிறதா, இல்ல நான் வளர்றதுக்கு பயன்படுகிறதா? ஒரு மிகப்பெரிய நாம மெச்சிக்கொள்ளுகிற ஒரு வேத பண்டிதர் வந்து சொல்லும்போது சொல்றாரு, நான் வந்து சர்ச்ல பேசுறத பத்தி பேசல, பட் நான் வந்து என்னுடைய பர்சனல் எடிஃபிகேஷனுக்கு நான் அதை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் அதை கேட்டுட்டு இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது 12வது அதிகாரத்தின் அடிப்படையில ஈவன் he has a wrong misunderstanding. வரங்கள் பர்சனல் எடிஃபிகேஷன்ஸ்க்காக அல்ல. ஓகே. அடுத்தது 14வது வசனம் 13 வந்து, அந்தபடி அந்நிய பாஷையில பேசுகிறவன் அது அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். ஏன் சொல்றான் அப்படின்னா, நான் அந்நிய பாஷையில விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதாய் இருக்குமே. பவுல் சொல்றாரு, இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆவியோடும் விண்ணப்பம் பண்ண வேண்டும், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணணும். அப்பதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்க பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான், நீங்க சொல்ற ஸ்தோத்திரம், நீங்க தேவனை எதற்காக புகழுகிறீர்கள் அப்படின்னு அவனும் புரிஞ்சு உண்மையான மனதோடு கூட தேவனை என்ன பண்ணுவான், துதிப்பான், ஸ்தோத்தரிப்பான் அப்படின்னு சொல்றாரு. ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. நீங்க ஆவியோடு மாத்திரம் பாடினா போதும், கருத்து புரியலனா பரவாயில்ல அப்படின்னு வேதம் போதிக்குதா?
எபேசியர் 5:19 சொல்லுகிறது, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு. ஓகேவா, வரத்தை புரிஞ்சுக்குங்க. கொலோசியர் 3:16 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு. சங்கீதம் 47 சொல்றாரு, தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். அப்ப கருத்தே இல்லாம அந்நிய பாஷையில பேசுகிறதுனாலே யாருக்காகிலும் பிரயோஜனம் உண்டா அப்படின்னா பக்தி விருத்தி அடைய மாட்டானே அப்படின்றதான் பவுல் கொண்டு வர்றார். ஓகேவா, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு பவுல். நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேனே அப்படின்னா, பவுலுக்கு லத்தீன் தெரியும், அரமிக் தெரியும், கிரேக்க மொழி தெரியும், இந்த மாதிரி பல பாஷைகளை பேசுகிறதான வரம் பெற்றவர். அதாவது வரம் பெற்றவர் அப்படின்னா நான் நார்மல் சென்சஸ், ஹி இஸ் a learner, படித்தவர். ஓகேவா, அவர் ரோமன் சிட்டிசன், ஜூயிஷ் சிட்டிசன், அதனால அவருக்கு மினிமம் பைலிங்குவல் தெரியும். அவருக்கு அரமிக் தெரியும், பிளஸ் லாட்டின் தெரியும். அந்த நாட்களிலே கிரீக்கோ ரோமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் தோ ரோமர்கள் ஆட்சி செய்தாலும் கிரேக்க மொழி தான் பரவலாக பேசப்பட்ட மொழி. அதனால கிரேக்கமும் அவருக்கு தெரியும், படித்து கற்றுக்கொண்டவர். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையிலே ஹைப்பர்போல கொண்டு வர்றார். 10,000 வார்த்தைகளே நான் கத்தை மற்றவங்களுக்கு புரியாம 10,000 வார்த்தை பேசுறத விட மற்றவர்களை உணர்த்தும்படி 5 வார்த்தை பேசினா போதுமானது. அந்நிய பாஷையில பேசும்போது மற்றவங்களுக்கும் புரியாது, எனக்கும் புரியாது. அடுத்தது ஒண்ணு கொண்டு வர்றாரு 20வது வசனத்துல, சகோதரரே நீங்கள் புத்தியிலே, அந்நிய பாஷையில பேசுகிறவங்களை பார்த்து சொல்றாரு, நீ புத்தியில குழந்தையா இருக்க, இன்னும் துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாயும் இருங்கள். 13வது அதிகாரத்தை கொண்டு வரும்போது சொல்றாரு, 11வது வசனம், நான் குழந்தையா இருந்தபொழுது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஸ்டாப்டு அப்படின்றாரு. நாம எப்படி இன்னமும் வீட்டுல பர்சனல் பிரேயர்ல ஐயோ அந்நிய பாஷை நமக்கு வந்துடாதா, அவன் பேசுறத பார்த்துட்டு என்னடா அச்சா இவனுக்கெல்லாம் இப்படி பேசுறானே லாங்குவேஜ்ல, நமக்கு வரமாட்டேன்ற எண்ணம் இருக்கா? இல்ல அவனை பார்த்து ஐயோ வேதாகமத்தின் உபதேசத்திற்கு விரோதமாய் செயல்படுகிறானே அப்படின்ற பரிதாபம் இருக்கா? பதினாலாவது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனத்துல இது ஒரு ஆர்குமெண்ட் கொண்டு வருவாங்க. அவர் என்ன பண்றாராம், மறு உதடுகளால் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன் அப்படின்னு சொன்ன பழைய ஏற்பாட்டு அதிகாரத்தை கொண்டு இது அந்நிய பாஷை பேசுகிறதை ஊக்குவிக்கிறது. பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், 21, 22 பவுல் கொண்டு வருகிறதான ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல 28 சொல்றாரு, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார் அப்படின்னு சொல்றாரு. எரேமியா 5:15 முதல் 17 வசனம். உபாகமம் 28 சொல்றாரு, உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிறதான ஜாதியை வெகு தூரத்தில் உள்ள பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கர்த்தர் உன்மேல் கழுகு பறக்கும் வேகமாய் வர பண்ணுவார், நீ அழியும் மட்டும் அந்த ஜாதியான். சோ இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா பவுல், பழைய ஏற்பாடை பாருங்க, எப்பெல்லாம் தீர்க்கதரிசிகள் பேசினார்களோ அவர்களுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் எல்லாம் தேவனை சரியாய் விசுவாசித்தவர்கள். அப்ப தீர்க்கதரிசிகள் என்ன லாங்குவேஜ்ல பேசியிருப்பாங்க? எபிரேய மொழியில பேசியிருப்பாங்க, அரமிக் மொழியில பேசியிருப்பாங்க. தேவன் உங்களை பாபிலோனுக்கு போன்னு சொல்றாரு, போவாங்க. நீ எகிப்துக்கு போகாதன்னு சொன்னா போக மாட்டாங்க. இவங்க எல்லாம் விசுவாசிகள், தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினதை கேள்விப்பட்டு கீழ்ப்படிந்தவர்கள். எவெல்லாம் அவிசுவாசியோ தீர்க்கதரிசிகள் பேசினதை கேட்கலையோ, தேவன் பாபிலோனிலிருந்து ராஜாவை கொண்டு அல்லது அசிரியன் ஆகிய சனகரிப்பை கொண்டு அவனுடைய மொழியில இவர்கள் மேல் வன்மத்தை கொண்டு இவர்களை துன்பப்படுத்தி, தேவன் அவிசுவாசிகள் விசுவாசிக்காத நபர்களோடு கூட மற்ற ராஜாக்களை கொண்டு பேசினார். அதை தான் பேசுறாருங்க. சோ நீங்க புரிஞ்சுக்கிங்க, நீ விசுவாசியா இருந்த அப்படின்னா சரியான பைபிளை படிச்சு புரிஞ்சுப்ப. எவெல்லாம் கீழ்ப்படியாதவனோ அவனுக்கு தான் தேவன் அந்நிய பாஷையில பேசி உனக்கு தீர்க்க தரிசனத்தை சொல்லி உன்னை வான் பண்ண வேண்டிய நிலைமைக்குள்ள இருக்கீங்க அப்படின்னு கொண்டு வர்றார்.
அடுத்த கான்டெக்ஸ்ட் 23-24 சொல்லும் பொழுது நம்ம 21-22 கூட இந்த வசனத்தை கொண்டு போக கூடாது. அடுத்த ஸ்டெப்பை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க சர்ச்ல எல்லாருமே அந்நிய பாஷையில பேசிட்டு இருந்தீங்கன்னா, யாராவது வெளியில இருந்து ஒருத்தன் வந்தான் அப்படின்னா புரியாததை பார்த்துட்டு என்ன பண்ணுவான், எல்லாம் பைத்தியம் ஏதோ இப்படி பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்படின்னா, பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா அப்படின்னா, இதை பேச சொல்லி ஆர்கியூ பண்றாரா என்ன பரிசுத்த ஆவியானவர்? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் கான்டெக்ஸ்ட், வேர்ட் யூஸ் பண்ற விதம், கிராமட்டிக்கல் சென்ஸ், சூழ்நிலை இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்கையில், ஆக்சுவலா இது நான் போற அகமதாபாத் சர்ச்ல எப்படி பிராக்டிஸ் எல்லாரும் சர்ச்ல பேச முடியுமா அப்படின்னா, அங்க எப்படி பேசுவோம் அப்படின்னா, முதல்ல பாட்டு பாடினதுக்கு அப்புறம் பிரதர்ஸ் எல்லாருமே யார் வேணா எழுந்து த பர்சன் அண்ட் த ஒர்க் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட பத்தி பேசலாம். 4 பேர் பேசினாலும் சரி, 10 பேர் பேசினாலும் சரி, பொறுமையா இருப்பாங்க. ஆனா எல்லாருமே பேசுகிறதற்கான எல்லாருமே தீர்க்க தரிசனம் பேசுவார்கள். தீர்க்க தரிசனம்னா பிபிலிக்கல் வேர்ட்ல இருந்து the person and the work of Jesus Christ. அததான் பவுல் சொல்றார். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில், சபையில ஒருத்தர் தான் பேசணும்னு அவசியம் கிடையாது. அதாவது உபதேசம் ஒருத்தர் பண்றாங்க. ஓகேவா? உபதேசம் ஒருத்தர் பண்றாங்க. பட் the word of God, கடந்த ஒரு வாரத்துல நம்ம என்ன படிச்சோம் அப்படின்றத, அதுல என்ன நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி கற்றுக்கொண்டேன், இயேசு கிறிஸ்துவின் செயலை பற்றி, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு என்ன செய்தார், செய்கிறார், செய்ய போகிறார், இதுதான் பவுல் சொல்றார். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில், எல்லாரும் வசனத்தை எடுத்து பேசினாங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தன் உள்ள வந்தானா அவன் பாவம் உணர்த்திவிக்கப்பட்டு எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். நிதானிக்கப்பட்டு அப்படின்னா இவன் பாவி இல்லையா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். அதுதான் அங்கிள் இந்த வாரம் எடுக்கும்போது சொன்னார். சாங்டிபிகேஷன் எடுக்கும்போது 1வது அதிகாரத்திலிருந்து நீங்க மெடிடேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 17வது வசனத்திலிருந்து அவன் பாவியா இருக்கான்ல, நானும் அப்படிப்பட்ட மோசமான நபர், ஆனால் என்னுள் கிருபை செயல்பட்டபடினால அந்த பாவத்தை வெறுக்கத்தக்கதான கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு காட் அப்ரிஷியேட் பண்ணுவோமா? சோ அப்ப நீங்கள் வேதாகமத்தின் இயேசு கிறிஸ்துவை, வேதாகமத்தின் தேவனை போதிக்கும் பொழுது பாவத்தை குறித்து அப்பதான் அவன் உணர்த்திவிக்கப்பட்டு நிதானிக்கப்பட்டும் இருப்பான். இருதயத்தின் அந்தரங்கங்கள் வெளியரங்கமாகும். அப்படின்னா நீங்க அவனுடைய பாவத்தை எல்லாத்தையும் ஒன்னொன்னா வெளியெடுத்து நீங்க வசனத்தை பேசினா போதும், ஆவியானவர் தான் செய்ய வேண்டிய வேலையை செய்வார். புரியுதா? வேலையை என்ன பண்ணுவார்? அவர் செய்வார். முகம் குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று இததான் பவுல் கொண்டு வர்றார். சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக. நீங்க போயிட்டு வேதாகமத்தை தயவு செய்து வாசிங்க. அப்ப அந்நிய பாஷையில பேசணும்னா என்ன சீக்வன்ஸ்ல பேசணும், என்ன ஆர்டர்ல பேசணும், தீர்க்க தரிசனம் பேசணும்னா எப்படி பேசணும். பவுல் முக்கியமான ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு. 37வது வசனம், ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால். நான் எழுதிட்டு வர இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் இல்லை அப்படின்னு நீங்க யாராவது ஒருத்தர் நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள. பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ அம் an inspired writer அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றது தப்பு நீ நினைச்ச அப்படின்னா பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நான் என் சுயமா எழுதவில்லை, ஐ அம் an inspired writer அப்படின்னு சொல்றாரு. தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுகிறார். அந்நிய பாஷையிலே பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள் அப்படின்னா, ரைட்டான அண்டர்ஸ்டாண்டிங்ல, ரைட்டான டிரான்ஸ்லேஷன்ல பண்ணாதீங்க. ஆனா நான் மறுபடியும் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 8வது வசனம், தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் அறிவானாலும் ஒழிந்து போம். அது முடியறதுக்கு ரெவலேஷன்ஸ் முடிஞ்சிடுச்சு. பட் தீர்க்க தரிசனம் உரைத்தல், அந்த தீர்க்க தரிசனத்தை எடுத்து பேசுறது எப்போ முடியும் அப்படின்னா ஆஃப்டர் மில்லினியல் தான் முடியும். ஓகேவா? இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுதல், நான் குறைந்ததை இப்போ அறிந்து கொள்வேன், ஆனால் நான் அங்கே போகும்போது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கே வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆனால் அந்நிய பாஷையை சொல்லுகிறார், அவைகள் ஓய்ந்து போ, இட் வில் கெட் சீஸ்ட் அப்படின்றார்.
இந்த காலவழியில நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் மற்றவர்களை பார்த்து எனக்கு அது இல்லை அப்படின்னு வருத்தப்படுறோமா, அதோட டேஞ்சரை நம்ம புரிந்து கொள்ளுகிறோமா, நான் பேசுகிற பாஷை சரியான பாஷை தானா, வேதம் எதை அனுமதிக்கிறது எதை அனுமதிக்கவில்லை, எனக்குள்ள வரம் வேணும் அப்படின்னா வரம் எதற்காக கொடுக்கப்பட்டது, யார் கொடுக்கிறார், அந்த வரம் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறார். அதனால தான் பவுல் சொல்றார், தீர்க்க தரிசனத்தை விரும்புங்கள் அப்படின்னா வேதாகமத்தை புரிந்து கொண்டு வேதாகமத்தை எடுத்து மற்றவர்களோடு பேசுகிற அந்த காரியத்தை நீங்க வளர்த்துக்குங்க. அதை தேவன் கிட்ட கேளுங்க. அதை தேவன் செய்வாரா செய்ய மாட்டாரா? அதை தேவன் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஓகே, எபேசியர் கடைசியா ஒரே ஒரு வசனத்தை படிச்சு முடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் 3:20, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய. இந்த வசனம் நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம், இது எதுக்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இங்க பவுல் கொண்டு வர கான்டெக்ஸ்ட் நீங்க படிச்சீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ளுதல். காலையில பாடணும்ல, அகலம் ஆழம் அகலம் நீளம் எல்லைக்கான அன்பு. அந்த அவருடைய உயரம், அவர் தேவன், ஓகேவா? தேவன் பூமியின் தாழ்விடங்களிலே அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து மரித்த நம்மை மீட்கும்படிக்கு தன்னை தாழ்த்தினார். எங்கேயோ இஸ்ரவேல் தேசத்திலே பிறந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, அவருடைய அகலம் இந்திய தேசத்தின் மேடவாக்கம் வரையிலும் நீண்டபடினாலே தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம். அதோட ஆழத்தை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது. இட் இஸ் இன்காம்ப்ரிஹென்சிபிள். பட் வேதம் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறது, நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ளே கொடுக்கும்படிக்கு தேவன் சித்தமாய். அதை தான் பவுல் சொல்ல, தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள், மற்றவர்களுக்கு உபதேசிக்க போதிக்க நீங்க என்ன பண்ணுங்க, விரும்புங்க. ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரங்களுடைய முக்கியம் என்ன, வரங்கள் கொடுக்கப்பட்டதின் நோக்கம். நோட்ஸை நீங்க போயிட்டு வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாம். கிருபையுள்ள பிதாவே, நாங்கள் இந்த கால வழியில உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மரித்தவரே, உயிர் தெழுந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியாகி தேவரே, இந்த கால வழியில ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோடு கூட பேசின கிருபையுள்ள வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இந்த வரங்களை குறித்து அறிவில்லாமல் இருக்காதபடிக்கு அதை அறிந்து கொண்டு நாங்கள் மற்றவர்களுடைய பிரயோஜனத்திற்காக, கிறிஸ்துவின் சரீரம் ஆண்டவரே மகிமைப்படுவதற்காக, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதற்காக, புத்தி கொள்வதற்காக தேவரீர் நாங்கள் வரங்களை பயன்படுத்த கிருபை செய்யுங்க. விசேஷமா ஆண்டவரே, நாங்கள் தீர்க்க தரிசனத்தை விரும்புகிறவர்களா இருக்க, மற்றவர்களுக்கு ஆண்டவரே அவர்கள் தேவனிடத்திலே மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் நாங்கள் அவைகளை போதிக்க உபதேசிக்க நீங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்நிய பாஷையிலே ஆண்டவரே அதின் ஆண்டவரே காரியங்களை நாங்கள் படித்தோம். கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு அந்த அவேர்னஸை கொடுத்தீங்க ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்களோடு கூட இவைகளை பகிர்ந்து கொண்டு அவைகளையும் ஆண்டவரே அந்த அழிவிலிருந்து அவர்களை தப்புவிக்க அந்த வார்னிங் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்லத்தக்கதான ஒரு மிகப்பெரிய சாபம் அதற்குள் மறைந்திருக்கிறது. அதை அறியாது இருக்கிற அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கும்படிக்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த தெளிவான உபதேசத்திற்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இருங்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.